ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் ரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் வரப்போகிற ஆகஸ்ட் மாதம் புதுவரவாக வரப்போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய லான்ச்சஸ் இந்த மாதம் இருக்க போகுதா எல்லாத்தையும் வாங்க அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆகஸ்ட் 22 வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம்டு லான்ச் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் iQoo 9T அப்படின்ற இந்த ஒரு ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனை வர ஆகஸ்ட் 2 லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத அஃபீஷியலாக iQoo கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் iQoo கிட்ட இருந்து மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்மார்ட் ஃபோனாக இப்போ மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கேற்ற மாதிரி Snapdragon 8+ Gen 1 அப்படின்ற இந்த ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் Snapdragon சிப்செட்டை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேக் பண்ணி கொடுக்க போகிறாங்க. இது கூடவே 120 ஹெர்ட்ஸ்க்கான E5 AMOLED டிஸ்பிளே, 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகாபிக்சல் செல்ஃபி, 4700 mAh கான பேட்டரி அண்ட் சார்ஜ் பண்ண 120 வாட்ஸ் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் Vivo V1+ சிப் அப்படின்ற இந்த ஒரு டெடிகேட்டட் டிஸ்பிளே சிப் மாதிரியான விஷயங்கள்லாம் இன்க்ளூட் பண்ணி இந்த iQoo 9T ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 15K பட்ஜெட் செக்மெண்ட்டுக்காக இல்லைனா அரௌண்ட் 15K அப்படின்ற பட்ஜெட் செக்மெண்ட்டுக்காக ஆகஸ்ட் 2 லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ iQoo கிட்ட இருந்து ஃப்ளாக்ஷிப் சீரிஸில் ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்கக்கூடியவங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணலாம். iQoo 9T லான்ச் பண்ணால் அதுக்கு காம்படிஷனாக OnePlus 10T அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனையும் லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆகஸ்ட் 3 இருக்க போகுது. ஸோ iQoo 9T லான்ச் ஆனதும் அடுத்த நாளே இந்த ஆகஸ்ட் 3 iQoo 10T ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் இதுவும் iQoo 9T மாதிரி Snapdragon 8+ Gen 1 அப்படின்ற இந்த ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் Snapdragon சிப்ஸோட தான் வரப்போகுது. அது கூடவே 120 ஹெர்ட்ஸ்க்கான E4 AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே, 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா, 16 மெகாபிக்சல் செல்ஃபி, 4800 mAh பேட்டரி அண்ட் சார்ஜ் பண்ண 150 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி 50K கான பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக ஆகஸ்ட் 3 இந்த OnePlus 10T ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ OnePlus ஃபேன்ஸ் OnePlus கிட்ட இருந்து ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் புதுசாக எதிர்பார்க்கக்கூடியவங்க OnePlus 10Tக்காக வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி சாம்சங் கிட்ட இருந்து சாம்சங் அன்பேக்டு ஈவெண்ட் வர ஆகஸ்ட் 10 நடக்க போகுது. ஸோ இந்த ஈவெண்ட்டில் அவங்களுடைய 2 ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டு 4 அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. ஸோ இது ஒரு ஃபோல்டு ஃபோன், டியூவல் டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஒரு ஃபோன். ஸோ அந்த வகையில் 7.2 இன்ச்சஸ்க்கான ஒரு AMOLED டிஸ்பிளே, அது போக 6.2 இன்ச்சஸ்க்கான ஒரு AMOLED டிஸ்பிளே இருக்க போகுது. இதில் Snapdragon 8+ Gen 1 கான ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் சிப் தான் இருக்க போகுது. அண்ட் 4400 mAh பேட்டரி, 44 வாட்ஸ்க்கான சார்ஜர், 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா, 16 மெகாபிக்சல் அண்டர் ஸ்கிரீன்கான ஒரு செல்ஃபி கேமரா மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஆகஸ்ட் 10 1.5 லட்சம் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இது கூடவே சாம்சங் கேலக்ஸி Z Flip 4 அப்படின்ற இந்த ஒரு ஃபிளிப் ஸ்மார்ட் ஃபோனும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.7 இன்ச்சஸ்க்கான ஒரு பிரைமரி AMOLED டிஸ்பிளே, அது போக 1.9 இன்ச்சஸ்க்கான ஒரு கவர் ஸ்கிரீன், Snapdragon 8+ Gen 1 கான இந்த ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட், 3700 mAh கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், 50 மெகாபிக்சல் டியூவல் கேமரா, 16 மெகாபிக்சல் செல்ஃபி மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு அரௌண்ட் 1 லேக்கான பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக ஆகஸ்ட் 10 இந்த சாம்சங் உடைய அன்பேக்டு ஈவெண்ட்டில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த சாம்சங் அன்பேக்டு ஈவெண்ட்டில் 2 ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து விவோ தரப்புலேருந்து அவங்களுடைய ஃபேமஸான V சீரிஸ், மெயினாக கேமரா செக்மெண்ட்டுக்காக லான்ச் பண்ணக்கூடிய இந்த ஒரு சீரிஸ்லேருந்து Vivo V25 அண்ட் Vivo V25 Pro அப்படின்ற இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஆகஸ்ட் மாதம் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் Vivo V25 Pro இந்த ப்ரோ வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனில் 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, MediaTek Dimensity 8100 சிப்செட், 4500 mAh பேட்டரி, 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங், 60 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா, 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா மாதிரியான ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி 30,000 மாதிரியான செக்மெண்ட்டுக்காக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது கூடவே Vivo V25 அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் 90 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, Dimensity 1300 கான சிப்செட், 4500 mAh பேட்டரி, 44 வாட்ஸ்க்கான சார்ஜர், 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா, 16 மெகாபிக்சல் செல்ஃபி மாதிரியான ஃபீச்சரோட அரௌண்ட் 25 to 30K பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த வகையில் Vivo ஃபேன்ஸ், Vivo உடைய V சீரிஸ்க்கான ஃபேன்ஸ் இந்த Vivo V25 சீரிஸ்க்காக கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் வெயிட் பண்ணலாம்.
அடுத்து Asus கிட்ட இருந்து அவங்களுடைய Zenfone சீரிஸ்ல Asus Zenfone 9 அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் அவங்களுடைய Asus Zenfone சீரிஸ்னாலே எப்பவுமே தெரியும் காம்பாக்டா கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு ஸ்மார்ட் போனும் ரொம்பவே குட்டியா காம்பாக்டா தான் இருக்க போகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல 120 Hz கான OLED டிஸ்ப்ளே, Snapdragon 8 Plus Gen 1 கான இந்த ஒரு 4 nm பவர்ஃபுல் சிப்செட், 4300 mAh கான பேட்டரி கெபாசிட்டி, அதை சார்ஜ் பண்றதுக்கு 30 வாட்ஸ் கான சார்ஜர், 50 மெகாபிக்சல் கான டுவல் கேமரா வித் IMX 766 கான இந்த ஒரு சோனி சென்சார், 12 மெகாபிக்சல் செல்ஃபி மாதிரியான ஃபீச்சரை பேக் பண்ணி 50,000 ரூபாய் மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக இந்த Asus Zenfone 9 அப்படின்ற ஸ்மார்ட் போன் இந்த ஆகஸ்ட் மிட்டுக்குள்ள லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ Asus கிட்ட இருந்து ஒரு காம்பாக்டான ஸ்மார்ட் போன் எதிர்பார்க்கக்கூடியவங்க Zenfone 9க்காக வெயிட் பண்ணலாம். அடுத்து Xiaomi தரப்புலேருந்து Xiaomi 12 Lite 5G அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் ஆன ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்க போகுது, என்ன மாதிரியான லுக்கில், என்ன மாதிரியான டிசைனில் வரப்போகுது அப்படின்ற எல்லா விஷயமும் கம்ப்ளீட்டாக ரிவீல் ஆகிடுச்சு. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷனாக 120 Hz-க்கான 10 பிட்-கான AMOLED டிஸ்பிளே, 108 மெகாபிக்சல்-கான ட்ரிபிள் ரியர் கேமரா, 32 மெகாபிக்சல்-கான செல்ஃபி கேமரா, Snapdragon 778G அப்படின்ற இந்த ஒரு மிட் ரேஞ்சுக்கான ஒரு ப்ராசஸர், 4300 mAh பேட்டரி, 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான இந்த ஒரு ஃபீச்சரோட மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனா அண்ட் 25K அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக இந்த Xiaomi 12 Lite 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் ஒரு காம்பாக்டான ஸ்மார்ட் ஃபோனா லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சும் கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது. ஸோ ஆகஸ்ட் மாதம் Xiaomi ஃபேன்ஸ் Xiaomi 12 Lite 5G-க்காக வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி போக்கோ தரப்புலேருந்து இந்த மாதம் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்காக Poco M5s அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய Redmi Note 10s அந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் ரீபிராண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படுது. அந்த வகையில் Redmi Note 10s நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.43 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, MediaTek Helio G95-கான சிப்செட், 5000 mAh பேட்டரி, 33 வாட்ஸ்க்கான சார்ஜர், 64 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா, 13 மெகாபிக்சல் செல்ஃபி மாதிரியான இந்த ஃபீச்சர்லாம் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரியான ஃபீச்சரோட இந்த Poco M5s அப்படின்ற ஸ்மார்ட் போனும் அண்டர் 15K பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக இந்த ஆகஸ்ட் மாதம் லான்ச் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ போக்கோ கிட்ட இருந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல Poco M5s எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம ரியல்மி கிட்ட இருந்து போன மாதமே லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்த Realme GT Neo 3T இந்த ஸ்மார்ட் போனை கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனும் ஆல்ரெடி குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் ஆன ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த வகையில் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 120 Hz-க்கான AMOLED டிஸ்பிளே இருக்க போகுது, Snapdragon 870-கான சிப்ஸோட பேக் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அது கூடவே 5000 mAh-க்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், 64 மெகாபிக்சல்-கான ட்ரிபிள் கேமரா வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா மாதிரியான இந்த ஃபீச்சர்லாம் பேக் பண்ணி இந்த Realme GT Neo 3T இந்த ஆகஸ்ட் மாதம் எண்டுக்குள்ள கண்டிப்பா அண்டர் 30K பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் கிட்ட Realme கிட்ட இருந்து ஸ்மார்ட் போன் எதிர்பார்க்கக்கூடியவங்க இந்த Realme GT Neo 3T ஸ்மார்ட் போனுக்காக கண்டிப்பா வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட் படி இந்த ஆகஸ்ட் மாதம் மோஸ்ட்லி லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இப்போ லிஸ்டிங் பண்ணியிருக்கேன். அப்படி நான் லிஸ்டிங் பண்ண இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நீங்கள் ரொம்பவே அவளை வெயிட் பண்ணுறீங்க, எந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் லான்ச் ஆகணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.